மாணவர்களின் ஆடிட்டர் கனவை நிஜமாக்க பிகாம் டிகிரியுடன் சிஏ சிஎம்ஏ ஆடிட்டிங் படிப்புகளையும் இணைந்து படிக்க ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் பெருந்துறை ஈரோடு. ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9843885222. அனைத்து முடிந்து அனைவரும் ஒன்றாகிவிட்டோம், தாய் பிள்ளை எல்லாம் ஒன்றாக இருக்கிறோம் என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறார் அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி. சற்று முன்பாக அதிமுக ஐடி விங் ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தது. அந்த கருத்து என்பது இரு தரப்பினரிடையே சமரசம் ஏற்பட்டுவிட்டதா என்ற கேள்வியை எழுப்பிய நிலையில் தற்போது கே.சி. வீரமணியின் இந்த பேச்சின் வாயிலாக நாம் இரு தரப்பினரும் சமரசத்தை எட்டியிருப்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஏற்கனவே சி.வி. சண்முகம் இல்லத்திற்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பைச் சேர்ந்த கே.பி. முனுசாமி மற்றும் தலவாய் சுந்தரம் ஆகியோர் வருகை புரிந்த நிலையில் தற்போது அங்கு தீவிர ஆலோசனை நடைபெற்று வருகிறது. ஆலோசனையில் பங்கேற்க வந்த முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி அனைவரும் ஒன்றாக இருக்கிறோம், எல்லாம் முடிந்துவிட்டது, தாய் பிள்ளையாக ஒன்றாக இருக்கிறோம் என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறார். எல்லாம் நாங்க தாய் பிள்ளை எல்லாம் ஒன்னாயிட்டு எல்லாம் நாங்க தாய் பிள்ளை எல்லாம் ஒன்னாயிட்டு எல்லாம் நாங்க தாய் பிள்ளை எல்லாம் ஒன்னாயிட்டு. தேர்தல் முடிவுகள் வெளியான நாளிலிருந்தே அதிமுகவில் நிகழ்ந்த அதிரடி நிகழ்வுகள் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாக மாறிய நிலையில் தற்போது அது முடிவுக்கு வருகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அதிமுகவில் இரு அணியினர் பிரிந்து சென்ற நிலையில் தற்போது ஒன்றிணைவதற்கான காலச்சூழல் ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது. விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், சற்று முன்பாக கே.சி. வீரமணி பேசியதை பார்த்தோம். எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி கருத்தை சொல்லியிருக்காரு. சி.வி. சண்முகம் இல்லத்துல ஒரு தீவிர ஆலோசனை போயிட்டு இருக்கு. இரு தரப்பினருமே சேர்ந்து விட்டனரா, என்ன சொல்றாங்க அதிமுக வட்டாரத்தில்? பாலா, சி.வி. சண்முகம் வீட்டுல தற்போது மூத்த நிர்வாகி இருக்கக்கூடிய தங்கமணி, அதே போல எஸ்.பி. வேலுமணி, கே.சி. வீரமணி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் தொடர்ந்து ஆலோசனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நேற்று எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு சென்று தங்கமணி, நத்தம் விஸ்வநாதன், அதே போல பழனி சட்டமன்ற உறுப்பினர் ரவி மனோகர் உள்ளிட்டோர் நேற்று நேரடியாக சென்று எடப்பாடி பழனிசாமி வீட்டில் நேரடியாக சந்தித்து பேசினார்கள். அந்த சந்திப்பு முடிந்து மீண்டும் இன்று கலந்த ஆலோசனை ஈடுபட்டிருக்காங்க. அப்போது கட்சிக்குள் ஒரு கட்சிக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், அதோட ஒரு வழிகாட்டு குழு ஒன்று அமைக்க வேண்டும், நீக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் மீண்டும் அந்த மாவட்ட செயலாளர் அந்த கட்சி பதவியை மீண்டும் வழங்க வேண்டும் உள்ளிட்ட முக்கியமான விஷயங்கள் குறித்து ஆலோசனை செய்யப்பட்டதாக கருத்து வெளிவந்தது. அதன் பிறகு சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி என்பது பொறுப்பு என்பது இதை நீக்க வேண்டும் என்று முதலில் கடிதங்கள் எடப்பாடி பழனிசாமி தரப்பாக பேரவைத் தலைவரிடம் வழங்கப்பட்டது. இந்த நிலையில அதை திரும்ப பெற வேண்டும் என்றும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அதற்கு அவர்கள் தயாராக இருப்பதாகவும் தெரிகிறது. வேறு கட்சி ரீதியாக எந்த நடவடிக்கையும் நீங்க சொல்லக்கூடிய ஆலோசனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் எடப்பாடி பழனிசாமி சொன்னதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் தற்போது மீண்டும் ஆலோசனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆலோசனை முடிவில் இவர்கள் மீண்டும் இயக்கத்தில் இணைவதற்கு விருப்பங்களும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் தற்போது மூத்த நிர்வாகியிடம் ஆலோசனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்த கட்ட நகர்வு என்ன, அடுத்து என்ன செய்யலாம் என கிட்டத்தட்ட 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து தனது ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். அவர் மீது எடுக்க உள்ள நடவடிக்கை எழுத்துப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று பேரவைத் தலைவருக்கு எடப்பாடி பழனிசாமி கடிதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய 15 சட்டமன்ற உறுப்பினருடைய நிலை என்னவாக இருக்கிறது ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. எனவே அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், அவரும் குறிப்பாக ஏடிஎம்கேலே அவர்கள் தொடர வேண்டும், அதற்கான என்ன பணிகளை செய்ய வேண்டும் என்பது தொடர்பாகவும் தொடர்ந்து ஆலோசனை செஞ்சுட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் நடந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவில் பேரவைத் தலைவர்கள் முடிவெடுக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. எனவே இந்த விவகாரத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏடிஎம்கேலே தொடர்வதற்கான நகர்வு இருக்கிறதா, இல்லை இவர்கள் வேறு மாற்று முடிவு எடுத்தால் அந்த 15 சட்டமன்ற உறுப்பினருடைய நிலை என்னவாக இருக்கும் என்பது கேள்விக்குறி இருக்கிறது. இந்த நிலையில் தான் கட்சியுடைய மூத்த நிர்வாகி இருக்கக்கூடிய தங்கமணி, நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் சமரச பேச்சில் ஈடுபட்டார்கள். அது சுமூகமாக இருக்கும் என்று எல்லோரும் எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த கருத்துடைய வெளிப்பாடுதான் கே.சி. வீரமணி அவர்கள் நாங்கெல்லாம் தாய் பிள்ளை ஒன்றாக இணைந்து விட்டோம் என்று ஒரு கருத்தை பதிவு செய்து உள்ளே சென்றிருக்காங்க.
தொடர்ந்து இப்பொழுது ஆலோசனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதுக்கு பாலா. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். மாணவர்களின் ஆடிட்டர் கனவை நிஜமாக்க பிகாம் டிகிரியுடன் CA CMA ஆடிட்டிங் படிப்புகளையும் இணைந்து படிக்க RD காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் பெருந்துறை ஈரோடு. ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9843885522.